ஸோ இந்த சாப்டரில் நம்ம ஸ்பீக்கர்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அண்ட் அதோட ஐகான்ஸ், ஸோ டாஸ்க் பாரில் இருக்க ஐகான்ஸ் எல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ், ஜஸ்ட் இது ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன மாதிரியான சவுண்ட் சிஸ்டம்ஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோமோ அந்த சவுண்ட் சிஸ்டம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ், லைன் அவுட், ஸோ நம்ம கம்ப்யூட்டரோட என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோமோ அந்த ஆப்ஷன்ஸை நம்ம எனேபிள் பண்ணால் ஜஸ்ட் இதில் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ். ஸோ ஓகே, ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை நீங்கள் லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு வால்யூமில் இருக்குது, ஸோ 100% வால்யூமில் வேணுமா இல்லை அதோட கம்மியாக வேணுமா அப்படின்றத நம்ம ஸ்பீக்கரோட வால்யூம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா மிக்சர். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்ததோட ஸோ எவ்வளோ சவுண்ட்ஸில் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிவைஸ். ஸோ ஸ்பீக்கர் வந்து 100% வால்யூமில் நமக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன், சிஸ்டம் சவுண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் இதை நம்ம ட்ராக் பண்ணி வேரி பண்ணிக்கலாம். அண்ட் ரெக்கார்டிங் பண்ணக்கூடியது, ஸோ இந்த மாதிரி எந்த சவுண்ட் வேரியேஷனில் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகணும், ஸோ எந்த அளவுக்கு சவுண்ட் வந்து நமக்கு அப்ளை ஆகணும் அப்படிங்கிறத இதில் நம்ம வேரி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க், ஷோ ஹிடன் ஐகான்ஸ். ஸோ இந்த ஹிடன் ஐகான்ஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இது நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்ன மாதிரியான ஐகான்ஸ் வந்து ஹிடன் ஆகிருக்கு, அந்த ஹிடன் ஐகான்ஸை நம்ம எப்படி வந்து ஷோ பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ். ஸோ நீங்கள் கிளிக் கொடுத்ததோட ஸோ அந்த ஹிடன் ஆகிருக்க ஐகான்ஸை நம்ம எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஸோ எந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஐகான் பார்த்திங்கன்னா நெட்வொர்க். ஸோ அந்த பிஹேவியர்ஸ், ஸோ ஒவ்வொரு ஐகானும் என்ன மாதிரியான பிஹேவியரில் இந்த டாஸ்க் பாரில் ஷோ ஆகணும் அப்படிங்கிறது இதில் ஸ்பெசிஃபையாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நெட்வொர்க். ஸோ ஷோ ஐகான் அண்ட் நோட்டிஃபிகேஷன், ஸோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நம்ம எனேபிள் பண்ணியிருக்கனால இந்த நெட்வொர்க்ன்ற ஐகான் வந்து இந்த டாஸ்க் பாரில் வியூ ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை புல் டவுன் மெனு பண்ணி ஹைட் ஐகான் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்ன்ற ஐகான் வந்து இதில் ஸ்பெசிஃபை ஆகாது. ஸோ ஹைட் ஐகான் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், ஹைட் ஐகான்னா ஸோ இதை நீங்கள் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா இந்த ஐகான் வந்து இதில் ஹைட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வேரி பண்ணுமோ ஜஸ்ட் வேரி பண்ணிக்கலாம். ஒன்லி ஷோ நோட்டிஃபிகேஷன், ஸோ இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த ஹிடன் ஐகான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிடனில் இருக்கும். அண்ட் அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சு, ஸோ கனெக்ட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த மெசேஜ் இதில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம வேரி பண்ணிக்கலாம். ஸோ ஷோ ஐகான் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிளிக் கொடுத்தோட அந்த ஐகான் வந்து இதில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வால்யூம், ஸோ அது ஷோ ஐகான் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட்டோடெஸ்க் அப்ளிகேஷன் மேனேஜர். ஸோ இதை நம்ம ஷோ ஐகான் கொடுத்தோன்னா ஸோ அந்த அப்ளிகேஷனும் இதில் ஷோ ஆகும் அந்த ஐகான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆக்ஷன் சென்டர். ஸோ இது வந்து நமக்கு ஷோ ஆகும்னா ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்து ஷோ ஐகான் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸை இதில் நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஷோ ஐகான் அண்ட் மாடிஃபிகேஷன்ஸ், ஷோ ஐகான் அண்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஷோ ஆல் ஐகான்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் டாஸ்க் பார். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ என்னென்ன ஐகான்ஸ் வந்து நம்ம ஹைடாக இருந்தோ அந்த எல்லா ஐகான்ஸுமே வந்து இந்த டாஸ்க் பாரில் ஷோ ஆகும். ஸோ ஓகே கொடுத்திங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸ் வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ டாஸ்க் பார் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டூல் பார்ஸ் எல்லாம் எந்த டூல் பார் அப்படிங்கிறத மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை டாஸ்க் மேனேஜர். ஸோ கிளிக் கொடுத்தோட ஸோ இந்த மாதிரி எந்த ஐகான்ஸ் வேணாலும் நம்ம எல்லாம் ஷோ பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதான் வந்து டாஸ்க் பாரில் இருக்கிற இந்த ஹைடான ஆப்ஷன்ஸை நம்ம எப்படி வியூ பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த டாஸ்க் பாரில் இருக்க அப்ளிகேஷன்ஸை நம்ம மூவ் பண்ணணும். ஸோ அன்பின் பண்ணணும்னா ஜஸ்ட் அன்பின் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அன்பின் திஸ் ப்ரோக்ராம் ஃப்ரம் டாஸ்க் பார். ஜஸ்ட் நீங்கள் அன்பின் கொடுத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து இதில் ஸ்பெசிஃபை ஆகாது. இந்த ப்ரோக்ராம் வந்து இதில் இருந்து இந்த டாஸ்க் பார்லேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி அன்பின் திஸ் ப்ரோக்ராம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அன்பின் கொடுத்தீங்கன்னா அன்பின் ஆகிடும். அதாவது இதில்
இந்த ஐக்கான் வந்து டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ அதான் வந்து அன்பின் தி ஐக்கான். ஸோ ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன், ஸோ இந்த ஃபைல் வந்து இந்த டாஸ்க் பாரில் நமக்கு வியூ ஆகுன்னா ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த டாஸ்க் பாரில் பின் டு வேர்ட், ஸோ ஜஸ்ட் இது நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த வேர்டில் வந்து இது பின் ஆகிடும். ஸோ அதாவது இந்த வேர்டில் இது வந்து ஆட் ஆகிடும். ஸோ அகெயின் இந்த ரீசைக்கில் வந்து இந்த டாஸ்க் பாரில் நீங்கள் பின் பண்ணணும். ஸோ டாஸ்க் பாரில் நீங்கள் இந்த ஐக்கான்ஸை ஓப்பன் பண்ணால் ஜஸ்ட் இதை நீங்கள் மவுஸோட லெஃப்ட் பட்டனை கிளிக் அண்ட் ட்ராக் இல்லை பின் டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஸோ ரீசைக்கிள் பின் இதில் பின் ஆகிடும். ஸோ அன்பின் பண்ணால் ஜஸ்ட் இது நீங்கள் அன்பின் கொடுத்துக்கலாம்.